போங்க போங்க, எல்லாரும் சீக்கிரம் உள்ள போங்க. நீங்க எல்லாரும் உங்க கையில இருக்கிற ஆயுதங்களை கீழே போட்டுருங்க, இல்லன்னா நீங்க யாரும் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. வாய மூடுறியா? அங்கிள், அவங்கள விட்டுருங்க. சின்ன பையா, மரியாதை எங்கேயாவது போயிடு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. போங்க, போய் அந்த பையனை பிடிங்க. இதை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியலங்க. இந்த துப்பாக்கியில இருந்து கொண்டு வந்துகிட்டே இருக்க, இதை நிறுத்துறதுக்கு யாராவது வழி சொல்லுங்களேன். எல்லாரும் இங்க இருந்து போயிடுங்க, இல்லன்னா யார் மேலேயாவது பட்டதுன்னா அப்புறம் என் மேல யாரும் குத்தம் சொல்லக்கூடாது. அப்பாடி, ஒரு வழியா கண்ணை தானா கீழே விழுந்துடுச்சு. நான் சொன்ன மாதிரி ஏர்போர்ட்ல இருந்து உங்களை பிடிச்சிட்டீங்கல்ல? எஸ் பாஸ். வெரி குட், வெரி குட். நீங்க எதுக்காகவும் டென்ஷன் ஆக வேண்டாம். அவங்கள அங்க இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. அவங்க எல்லாரையும் விடுறதுக்கு 500 கோடி ரூபாய் கேட்கணும், புரியுதா? கிடைச்சதும் நான் ஹெலிகாப்டர் எடுத்துட்டு அங்க வருவேன். அப்புறம் உங்க எல்லாரையும் காப்பாத்தி கூட்டிட்டு போவேன். இவங்களை எப்படி காப்பாத்துறதுன்னு யோசிக்காதீங்க, உங்களை எப்படி காப்பாத்திக்கிறதுன்னு யோசிங்க. முக்கியமா ஜெயிலுக்கு போறதுக்கு இப்பவே ரெடி ஆயிடுங்க. யார் பேசுறது? சின்ன பையன் பேசுற மாதிரி இருக்கே. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். ஏன் சொல்லக்கூடாதுங்கறத நான் உங்களை நேர்ல பாக்கும்போது சொல்றேன். நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? அட்ரஸ் சொல்லுங்க. என்ன, நீ எங்க ஆளுங்களை அடிச்சு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டியா? எஸ், இந்த வீரனோட பேரு சிவா. நீ 5 ஆளுங்களை அனுப்புன. என்ன ஆளுங்களை அனுப்பியிருந்தாலும் சிங்கிளா சமாளிச்சிருப்பான். பிராவோ, பிராவோ. என்னது? ஹலோ ஹலோ, யார் பேசுறது? மறுபடியும் ஒரு தடவை வேதா சிட்டிய டெரரிஸ்ட் கிட்ட இருந்து சிவா சண்டை போட்டு காப்பாத்திட்டான். பிரேக்கிங் நியூஸ், ரொம்பவே ஆபத்தான ஒரு நியூஸ் வந்திருக்கு. வீனஸ் சிட்டில மேன் வைரஸ் பிரேக் ஆயிருக்கு. இந்த வைரஸ் ரொம்ப ஆபத்தான வைரஸ். ஒருவேளை இது பரவிடுச்சுன்னா சிட்டி முழுக்க அழிஞ்சு போயிடும். இதுக்கு முன்னாடி இந்த வைரஸ் பரவன எல்லா ஊரும் அழிஞ்சு போயிடுச்சு. இது வரைக்கும் இந்த வைரஸ்க்கு ஆன்டிடோட் கூட ரெடி ஆகல. இந்த பேட் வைரஸால முதல்ல இச்சிங் ஆகும், அப்புறம் நம்ம முகம் சிகப்பாயிடும். கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் செயல் இழந்து போயிடும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு சரியான நேரத்துல மருந்து கொடுக்கலனா அவங்கள காப்பாத்துறதுன்றது ரொம்ப கஷ்டம். இதுக்கான ஆன்டிடோட் நம்ம சிட்டிலயும் கிடையாது, மத்த சிட்டிலயும் இல்ல. இது ரொம்ப கவலைப்பட வேண்டிய விஷயம். நம்ம யூடி வீனஸ் சிட்டிக்குள்ள போயிருக்கான். முதல்ல அவனுக்கு போன் பண்ணி உடனே இங்க திரும்ப வர சொல்லணும். இப்ப 5 பேருக்கு ஆல்ரெடி இந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு. அதனால இவங்கள ஹாஸ்பிடல்ல ஸ்பெஷல் கேர் யூனிட்ல வச்சிருக்காங்க. இவங்கள பாக்குறதுக்கு அங்க பாருங்க, அது நம்ம யூடி தான். அடடா, அவனுக்கும் அந்த வைரஸ் அட்டாக் ஆயிருக்குப்பா. ஹலோ ஆண்டி, நான் சிவா பேசுறேன். சிவாவா? அவன் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கான்ப்பா. ஏதோ வைரஸ் அட்டாக்கா. நீங்க கவலைப்படாதீங்க ஆண்டி, எல்லாம் சரியாயிடும். சிவா, எங்க இருக்க? நீ உடனே போலீஸ் கான்ஃபரன்ஸ் ரூமுக்கு வந்துடே. சிவா, இவர்தான் டாக்டர் சேன். இவர் உன்கிட்ட சில விஷயங்களை சொல்லுவாரு. இந்த மேட் வைரஸ் உண்மையிலே ரொம்ப மோசமான ஒரு வைரஸ். இதால அட்டாக் ஆனவங்க ரொம்ப வித்தியாசமா நடந்துப்பாங்க. இது ரொம்ப வேகமா பரவக்கூடியது. ஒட்டுமொத்த ஊரையே இது சீக்கிரமா அட்டாக் பண்ணிடும். இதை பற்றி நான் ரொம்ப நாளாவே ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட ரொம்ப குறைஞ்ச அளவில் ஆன்டிடாட் இருக்கு. இதை வச்சு கண்டிப்பா சில பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஆனா நிறைய பேருக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா அதுக்கு நீங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இப்போதைக்கு அந்த வைரஸ் நிறைய பேருக்கு பரவவே இல்லை. சில பேருக்கு மட்டும்தான் அட்டாக் ஆயிருக்கு. இந்த மருந்தை மட்டும் நீங்க அந்த இடத்துக்கு வித்தின் 1 ஹவர்ல கொண்டு போய் சேர்த்துட்டா அந்த மேடு வைரஸ் பரவறதுக்கு முன்னாடி நம்ம அதை ஈஸியா தடுக்க முடியும்பா. ஆனா நான் இந்த விஷயத்துல உங்களுக்கு என்ன உதவி செய்ய முடியும்? நீங்க நினைச்சீங்கன்னா இத ஹெலிகாப்டர்ல இல்ல பிளேன்ல அங்க கொண்டு போகலாம்ல. ஆனா சிவா, டெரரிஸ்டோட அட்டாக்கால ஏர்போர்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. ஹெலிகாப்டர் வெடிச்சு செதறிடுச்சு. அது மட்டுமா, ரயில்வே ட்ராக்கு வெடிச்சு செதறி கிடக்கு. அதனால தான் நான் உன்னை இங்க வர சொன்னது. நீ உன்னோட சைக்கிள்ல இந்த மருந்தை எடுத்துக்கிட்டு இந்த மலைப்பாதை வழியா குறுக்கு வழியில போனீனா 1 ஹவர்ல அந்த மலைக்கு போய் சேர்ந்துடலாம். இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல சிவா. ஓகே, நான் போறேன். ஆனா சிவா, அந்த வழி ரொம்ப டேஞ்சரான வழியாச்சே. ரேவா,
வீனஸ் சிட்டியை காப்பாத்துறதுக்கு இதை விட்டா நமக்கு வேற வழியே இல்ல. அது மட்டும் இல்லாம நம்ம யூடி கூட அங்கதான் இருக்கான் இல்லையா? சிவா, ம். நாங்க உன்னை சேட்டலைட் வழியா ட்ராக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உன்னோட ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் இங்க மானிட்டர்ல எங்களுக்கு தெரியும். உன்னை நாங்க கைட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரியா? ஓகே, ஆல் தி பெஸ்ட் சிவா. ஓகே. ஆஹா. ஐ. ஆ. சிவா, சாண்ட்ஸ்டார்ம் வந்துகிட்டு இருக்கு. நீ நேரா போற வழியில போகாத. உனக்கு நேரா ஒரு ட்விஸ்டர் வந்துகிட்டு இருக்கு. ஆ. எதுக்காக இப்ப என் மேல இந்த மாதிரி இலையெல்லாம் விழுந்துகிட்டு இருக்கு? சிவா, கொஞ்சம் பின்னாடி பாரு. சிவா, இன்னும் வேகமா போ. சிவா, சிவா சிவா கொண்டு நடக்கக்கூடாது. ஆண்டவா காப்பாத்து. சிவா, உனக்கு ஒன்னும் ஆகலல? நான் நல்லாதான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. ஏய், சிவாக்கு ஒண்ணும் ஆகல. சிவா தப்பிச்சிட்டா. சிவா சூப்பர் தப்பிச்சிட்டா. சிவா. ஏய். சிவா, இந்த இடத்துல ரொம்ப கவனமா போகணும். அது ஜெயண்ட் லிசார்ட் இருக்கிற ஏரியா. சிவா, நீ இங்க இருந்து பறந்து போறதுதான் நல்லது. ஆனா சைக்கிள்ல பேட்டரி ரொம்ப கம்மியா இருக்கு. ட்விஸ்டர்ல இருந்து வெளியில வரும்போது சைக்கிளோட பேட்டரி லோ ஆயிடுச்சு. இந்த பேட்டரியை நான் சேவ் பண்ணிக்கணும். எமர்ஜென்சில மட்டும் தான் நான் அதை யூஸ் பண்ணணும். இந்த நேரத்துல யூஸ் பண்ண கூடாது, இல்லன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். சிவா, உனக்கு லெஃப்ட் சைடுல ஜாயிண்ட் லிசார்ட் வந்துகிட்டு இருக்கு. ரைட்ல கூட வருது சிவா. சிவா, உனக்கு பின்னாடி கூட ஒண்ணு வருதுப்பா. சிவா, இன்னும் கொஞ்சம் வேகமா, இன்னும் கொஞ்சம் வேகமா போ. சிவா, நேரா அந்த மலைக்கு பின்னாடி கூட ஒரு லிசார்ட் இருக்கு. அது ஒரு ட்ராப், அது ஒரு ட்ராப். பாத்து போ. தப்பிச்சிட்டா. சிவா தப்பிச்சிட்டா. சிவா, இப்போ உன்னோட வழி ரொம்ப கிளியரா இருக்கு. நீ ரொம்ப சுலபமா அங்க போக முடியும். நல்லதா போச்சு. ஆமா, உனக்கு என்ன ஆச்சு? என்னன்னு தெரியல. அதே வைரஸ் என்னையும் அட்டாக் பண்ணிடுச்சுன்னு சீக்கிரம் நினைக்கிறேன். இவனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க, சீக்கிரம்.
இது ரொம்ப வேகமா பரவுது. இந்த வைரஸை சீக்கிரம் தடுக்கணும். ஆன்டிடாட்ஸ். டாக்டர் ஜென். ஓ, அப்படியா அப்படியா? சிவான்ற ஒரு பையன் இங்க வரானா? அப்படியா? கொஞ்ச நேரத்தில் வந்துருவானா? வெரி குட் டாக்டர்ஸ், குட் நியூஸ். சிவான்ற பையன் ஆன்டிடாட்ஸை எடுத்துக்கிட்டு வரான். நம்மளால இந்த வைரஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். டாக்டர் கிரேசி, எதுக்காக என்ன உடனே வர சொன்னீங்க? என்ன ஆச்சுன்னு கேக்குற? என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியாதா? முதல்ல ஏர்போர்ட்டுக்கு ரொம்ப மோசமான டெரரிஸ்ட் குரூப்பை அனுப்புனேன். அவங்கள சிவான்ற பையன் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். இப்ப இந்த மேட் வைரஸ்க்கான ஆன்டிடோட்ஸ் அவன் எடுத்துக்கிட்டு வரான். நீங்க என்ன சொல்றீங்க டாக்டர்? ஆன்டிடோட் உங்ககிட்ட தானே இருக்கு? வேதா சிட்டி டாக்டர் ஜெயின் கிட்டயும் கொஞ்சம் குவாண்டிட்டியில ஆன்டிடோட் இருக்கு. அதை வச்சு ஊர்ல இருக்கிற எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. ஒருவேளை இந்த வைரஸ் வேதா சிட்டில எல்லாருக்கும் பரவிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த சிட்டியை என்னால மட்டும் தான் காப்பாற்ற முடியும். லார்ஜ் குவாண்டிட்டியில என் கிட்ட தான் ஆன்டிடோட்ஸ் இருக்கு. நான் ஆன்டிடோட்ஸை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் அந்த வைரஸை இங்க பரப்புனேன். டாக்டர் கிரேசி, இப்ப என்ன பண்றது? வேதா சிட்டில டெரரிஸ்ட் அட்டாக்கால 500 கோடி ரூபாய் கிடைக்கும்னு நினைச்சோம். ஆனா 5 ரூபாய் கூட கிடைக்கல. அது என்னோட பர்ஃபெக்டான பிளான். வேதா சிட்டில இருக்கிற ஏர்போர்ட், ஹெலிகாப்டர், அப்புறம் ரயில் ரோட் எல்லாத்தையும் நான் வீணாக்க வச்சேன். டாக்டர் ஜெயினால நினைச்சா கூட ஆன்டிடோட்டை இங்க அனுப்ப கூடாது. இங்க இருக்கிற யாருக்குமே என் மேல சந்தேகம் வரக்கூடாதுன்னு பிளான் பண்ணேன். ஆனா இந்த சிவா என்னோட பிளானை வீணாக்கிட்டான். அவன் ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வந்துட்டு இருக்கான். கேன் யூ பிலீவ் இட்? நான் சொல்றத நல்லா கேளுங்க. அந்த பையன் ரொம்ப தைரியசாலியா இருக்கான். அவனை புகழ்றத கொஞ்சம் நிறுத்துறியா? போய் அவனை தடுத்து நிறுத்து. என்ன ஆனாலும் சரி, அவன் இங்க வரவே கூடாது. போ போ போ, இல்லனா இந்த வைரஸை உன்னோட உடம்புல இன்ஜெக்ட் பண்ணிடுவேன். டோன்ட் வரி பாஸ், அவன் திரும்ப இங்க வரமாட்டான் பாருங்க. நீதான் சிவாவா? ஆமா சார். டாக்டர் செயின் இந்த ஆன்டிடோட்டை கொடுத்தாரு. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். டாக்டர் சார், சில பேர் நான் இந்த ஊருக்குள்ள ஆன்டிடோட்டை எடுத்துட்டு வர விடாம தடுத்தாங்க. ஆனா ஏன்னு தெரியல, அவங்க என்ன தடுக்க ரொம்ப முயற்சி பண்ணாங்க. நீங்க சீக்கிரமா இந்த ஆன்டிடோட்டை உள்ள எடுத்துட்டு போங்க. ஒருவேளை அவங்க இங்க வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்க வந்தா நான் அவங்களை இங்கேயே தடுக்கிறேன். வாவ், ரொம்ப சூப்பர். பிராவோ பிராவோ, நீ ரொம்ப தைரியசாலி. ரேவா, இப்போ ஒரு டாக்டர் என்கிட்ட இருந்து ஆன்டிடோட்டை வாங்கிட்டு போனாரு. அவரோட பேச்சை கேட்கும்போது வாக்கி டாக்கில அந்த டெரரிஸ்டோட லீடர் பேசினார்ல, அதே மாதிரி இருந்துச்சு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. இவர் என்கிட்ட இப்போ பிராவோன்னு சொன்னாரு. சோ அப்படின்னா அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கை இவர் தான் பண்ண வச்சிருக்காரு. எந்த காரணத்துக்காகவும் ஆன்டிடோட் இங்க வந்துடக்கூடாதுன்னு பிளான் பண்ணிருக்காரு. லட்டு சிங் அங்கிள், இது எல்லாமே இவரோட பிளான் தான். Come on, Shiva. Catch me if you can. சிவா, என்கிட்ட இருந்து நீ மருந்து வாங்க ட்ரை பண்ற, பட் டூ லேட். இதுக்கப்புறம் இவங்கள காப்பாத்த முடியாது. நீங்க எதுக்காக இப்படி பண்றீங்க? ஏன்னா இந்த வைரஸை நான் தான் உருவாக்குனேன். இதுக்கான ஆன்டிடோட் கூட என்கிட்ட தான் இருக்கு.
நான் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி என்னோட ஆன்டிடோட்டை வித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கணும்னு நினைச்சேன். ஆனா நீ எங்க இருந்து வந்தன்னு எனக்கு தெரியல. உன்னால என்னோட பிளான் ஃபெயில் ஆக நான் விடவே மாட்டேன். என்ன நடக்குதுங்க? இவர்தான் டாக்டர் கிரேசி. ஆன்டிடோட் உங்களுக்கு கிடைக்க கூடாதுன்னு இவர் நினைச்சிட்டு இருக்காரு. நான் தான் சிவா. டாக்டர் சைன் தான் ஆன்டிடோட்டை கொடுத்து அனுப்புனாரு. நீங்க சீக்கிரமா போய் அவங்க எல்லாரையும் காப்பாத்துங்க. நான் இவங்களை தடுத்து நிறுத்துறேன். அவங்க யாரையும் உள்ள போக விடாதீங்க. ப்ளீஸ் என்ன விட்டுரு. நான் சரண்டர் ஆயிடுறேன். என்னால உங்ககிட்ட சண்டை போட முடியாது. சிவா ரொம்ப நன்றி. நீ இப்ப போ, உன்னோட ஃப்ரெண்டை போய் பாரு. யூடி உன்னோட ஃப்ரெண்டு தான் டாக்டர் ஜெயின் சொன்னார். இவனை நாங்க போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுறோம். சிவா, யூடி மை ஃப்ரெண்ட், நீ சரியாயிட்ட. ஜஸ்ட் a moment. யூடி உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? நான் நல்லா இருக்கேன் ரேவா. சிவா என்ன காப்பாத்திட்டான். Thank you, Shiva. You're welcome, my friend.